ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவங்களோட ஆப்ஷனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போது நம்ம பேபி பொட்டேட்டோஸை நான் ஒரு 2-3 தடவை இந்த மண்ணெல்லாம் போகிறதுக்காக நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இது இப்போ ஒரு குக்கரில் மாற்றிட்டு அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேபி பொட்டேட்டோஸ்க்கு ஒரு விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் 2-3 விசிலெல்லாம் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை கிடைக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது தாளிப்புக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரியட்டும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல். கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை ஒரு 2-3 செகண்ட்ஸ் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கருக விட்டுறாமல் உடனே நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்ச பொட்டேட்டோஸை இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மசாலாவோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அதுக்கு இடையில ஒரு இடிக்கல்ல நான் 1 ஸ்பூன் மிளகும் சீரகமும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்ச மிளகு சீரகத்தூளை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு மூடி போட்டு அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்புறமா பாருங்கள், சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்கும். இப்போது கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே யம்மியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.